உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான செய்திகளை வெளியிடுவது தொடர்பாக ஊடகங்களுக்கு விதிகளை வகுக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த ஜூன் 12ஆம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நொடிகளில் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்துக்கு விமான பைலட் தான் காரணம் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாகவும், இவ்வாறு ஊடகங்கள் சரிபார்க்கப்படாத யூகமான அவதூறான கருத்துக்களை பரப்பி வருவதாக கூறி கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரவீன்குமார் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் விமான விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஊடகங்கள் ஆதாரமற்ற வகையில் செய்தி வெளியிடுவது விசாரணையில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விமான விபத்திற்கு பைலட் தான் காரணம் என அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவது அந்த விபத்தில் இருந்த பைலட்டுகளை களங்கப்படுத்தும் செயல் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் விமான விபத்து தொடர்பான செய்திகளை வெளியிடுவது தொடர்பாக ஊடகங்களுக்கு விதிகளை வகுக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.